Amen, Lord. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். எல்லாரும் கை தட்டி, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே. சத்துரு தலை கவிழ்ந்தோட கிரியை செய்திடும், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாதம் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும், என்ன துன்பம் நேரிடினும், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது மேல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது மேல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், தமதன்பை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே. இரண்டு கரங்களை உயர்த்தி, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே. ஆமென். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா நான் இருக்கேன்னு சொல்றவங்க வரும் 23 பேர். இன்னொரு முறை சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவங்க இப்போ 77 பேர். ஓகே, இன்னொரு முறை நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
காலையில் உற்சாகமாக இருங்கள். பரமண்டல ஜெபத்தை உங்கள் கூட இது 3வது வாரம் பேசுகிறேன். முதல் வாரத்தில் பரமண்டலங்கள் இருக்கிறங்கள் பரமபிதாவை தகப்பன் ஸ்தானத்தை குறித்து பேசணும். போன வாரத்தில் உங்கள் கூட உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் அவருடைய சித்தத்தை குறித்த தியானத்தை செய்தோம். அடுத்தது இயேசு சீஷர்கள் ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்டபோது மாதிரியாக ஓர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்து மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி எல்லாரும் சேர்ந்து அதை படிச்சிடும். இப்படி ஒரு 7 வாரம் படிச்சிட்டோன்னா நீங்கள் பரமண்டல ஜெபத்தை காணாமல் படிச்சிருவீங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலம் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் இருக்கீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 6 தேடுறாங்க. ஓகே, ஆல்ரைட், ரெடியா? படிச்சிருவோமா? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். இந்த ஜெபத்தில் முதல் வார்த்தை துதிக்கிறது, கடைசி வார்த்தை துதிக்க, நடுவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் தான். ஆமென். இது எனக்கு தாரும், இது எனக்கு செய்யும், இது எனக்கு தாரும். ஸோ கேட்கறது கிறிஸ்தவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பே இல்லை, தைரியமாக நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு அவர் சொன்ன அடுத்த வார்த்தை 11வது வசனத்தில், கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட். இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, அப்பத்தை என்று இங்கிலீஷ் பைபிளில், தமிழ் ஆகாரம்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிளில் டெய்லி பிரெட் எங்களுக்கு தாங்கன்னு 7 வார்த்தைகள் இங்கிலீஷில். கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட், 7 வார்த்தைகள். இந்த 7 வார்த்தைகளும் அஸ்திபாரமான வார்த்தைகள். ரெண்டே புள்ளிகளோடு இன்றைக்கு என் செய்தியை முடிக்கிறேன். நம்பர் 1, நம்முடைய சரீரப்பிரகாரமான எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும். God அல்ல Jesus wants us to pray for our natural provision. இயற்கையாய் சரீரப்பிரகாரமாய் மெட்டீரியலாய் இருக்கிற நம்முடைய எல்லா ப்ரொவிஷனுக்கும், தேவைகளுக்கும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். தேவைகளுக்காய் ஜெபிப்பது தப்பே இல்லை. அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். சர்ச்சுக்கு பக்கத்திலேயே, ஸ்கூலும் சேர்ந்த பக்கத்திலேயே நல்ல ஒரு வீடை கேட்பது தப்பே இல்லை. அதில் ஒரு கஞ்சத்தனம் ஆமேன்னு சொல்கிறதில்ல. இன்னொரு முறை, சர்ச்சுக்கு பக்கத்தில் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வர்ற மாதிரி அழகான ஒரு வீடை கர்த்தரிடத்தில் கேட்பது தப்பே இல்லை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற அளவிற்கு நல்ல சம்பளமுள்ள ஒரு வேலையை கேட்பது தப்பே இல்லை. வாரம் வாரம் மெக்கானிக் ஷாப்புக்கு போகாத, பிரேக் டவுன் ஆகாத நல்ல ஒரு காரை கர்த்தரிடத்தில் கேட்பது, நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும், கேட்பது தப்பே இல்லை. ஸோ நேச்சுரல் ப்ரொவிஷன் கர்த்தர்கிட்ட கேட்பதில் அவர் சொல்லித் தருகிறார். இன்று எங்களுக்கு தேவையான எங்கள் ஆகாரத்தை இன்று தாரும். நிறைய பேர் கர்த்தர்கிட்ட எதுவும் கேட்குறதே இல்லைங்க. சும்மா வரீங்க போகிறீங்க, கேளுங்க, எதை வேணுமோ அதை அவர்கிட்ட கேளுங்க. அது சுயநலம் அல்ல. நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ்காய் ஜெபிப்பது கர்த்தர் சுயநலமாய் சொல்லவில்லை. அவரே சொல்லுகிறார், அனுதினமும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆமென். ஸோ ஆஸ்க் யுவர் ஃபாதர் ஃபார் யுவர் டெய்லி நீட்ஸ். அனுதின தேவைகளுக்காய் நீங்கள் தகப்பனிடத்தில் என் மூலம் என்ன செய்யுங்க? வேண்டுதல் செய்யுங்கள். சொல்ல கிவ் அஸ் திஸ் டே அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிறவர். இஸ் a giver. He likes to provide for his children. தன் பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பதில் பிரியமுள்ள தகப்பனவர். ஆங்கிலத்தில் சொன்னால் he is a provider. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு பெயர்கள் கொடுக்கப்படும் போது யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா சிக்கேனு, யெகோவா ஷாலோம், யெகோவா மெக்கா சொல்லிட்டே போலாம். ஆனால் அந்த பெயர்களெல்லாம் கொடுக்கும்போது பைபிளில் முதல் கொடுத்தப்பட்ட பேர் எது தெரியுமாங்க? யெகோவா ஈரே.
அப்படின்னா உன் தேவைகளை சந்திக்கிறவர். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது சொல்லார், give us this day our daily bread. உங்க அனுதின தேவைகளுக்கு உங்கள் தகப்பனிடத்தில் நீங்கள் கேட்கணும் என்று கர்த்தர் ஜெப மாதிரியை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் அவர் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். give us this day our daily bread. நிறைய வேத அறிஞர்கள் ஆங்கிலத்தில் சொன்னார், most theologians believe, என்ன நம்புறாங்கன்னா, இந்த இயேசு சொன்ன இந்த ஒரு வார்த்தை, இன்று எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொன்ன அந்த வார்த்தை யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 16 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்ததின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்க வேண்டும் என்று நிறைய பேர் கருதுகிறார்கள். நானும் நினைக்கிறேன். 16ஆம் அதிகாரம் யாத்திரையாகமத்தின் 4ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், then the Lord said to Moses, கர்த்தர் மோசே பார்த்து சொன்னார், behold I will rain bread from heaven for you. நமக்கு அப்படி பண்ணியிருந்தா வேலைக்கே போக வேணாம். ஆமென். and the people shall go out and gather a certain quota every day. அனுதினமும் தேவைக்கான கோட்டா மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும், that I may test them whether they will walk in my law or not. 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும். and it shall be on the 6th day, 6வது நாள் வரும்போது, எல்லா நாளும் எடுக்கணும், 6வது நாள் வரும்போது they shall prepare what they bring in. ஆமென். அவங்க உள்ள கொண்டு வருகிற மன்னாவை பொறுக்கிற தர வேலை அவரது, அதை பொறுக்கிக் கொள்கிற வேலை நம்முடையது, அதை ப்ரிப்பேர் பண்ணுற வேலை நம்முடையது. நம்மால் பிரச்சனைனா அவரே கொடுக்கணும், அவரே ஊட்டி விடணும். நீ போய் அதை பொறுக்கிட்டு வந்து அதை ஆயத்தம் பண்ண வேண்டிய வேலை உங்களை சார்ந்தது. ஆமென். அது 6ஆம் நாளில் கொடுக்கும்போது இரட்டத்தனையாய் தருகிறார் என்றால் 7வது நாள் சபத்து நாள். அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, and it shall be on the 6th day கீழே படிச்சு, and as they gather daily. இயேசு என்ன ஜெபிக்க சொல்கிறார், give us this day our daily bread. ஸோ அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் சொன்ன வார்த்தையை தான் இயேசு கோட் பண்ணி, அனுதினமும் மன்னாவை தந்து போஷித்தது போல நீங்களும் பிதாவினிடத்தில் கேட்டால் அனுதினமும் உங்களுக்கு தேவை எதுவோ அது கர்த்தரை சந்திப்பார். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட தகப்பன் கிட்ட கேட்கறதில்ல. ஸோ give us this day our daily bread. இந்த நாளில் எங்களுக்கு தேவையான எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு அனுதினமும் தாரும். பக்க சொல்ல அனுதினம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அனுதினம்னு சொல்றார் அப்படின்னு யோசிக்க பார்த்தேன். அன்றன்று நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். டெய்லி நீங்க கர்த்தரை நம்பணும். எவ்ரிடே நீங்க அவருடைய ப்ரொவிஷனுக்காக காத்திருக்கணும். எவ்ரிடே. ஆமென். நிறைய பேர் அப்படி அனுதினமும் கர்த்தர்கிட்ட கேட்பதில்லையோ, அவர் சொல்றார் நீங்க அனுதினமும் தேட வேண்டும். ஆமென். என்னைக்கு நீங்க அனுதினமும் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரை தேடலையோ, நீங்க வேற இடங்களை தேட தொடங்குவீர்கள். தகப்பன் அதை விரும்பவில்லை. உங்கள் தேவைகளுக்கு அனுதினமும் நீங்கள் யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். இல்லைனா நீங்கள் கவர்மெண்ட்டை பார்ப்பீங்க, வெல்ஃபேர் ஸ்கீமை பார்ப்பீங்க, இன்சூரன்ஸை பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்க்குறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்னதான் முக்கியமாக பார்க்கணும். எத்தனை பேர் உங்கள் தேவைகளுக்காக அனுதினமும் ஆண்டவர் நம்மளை எப்படி உண்டாக்கிருக்காருன்னு யோசித்து பாருங்க. உங்களையும் என்னையும் உடம்பு எப்படி தெரியுமா டிசைன் பண்ணியிருக்காரு? டெய்லி சாப்பிட்ற மாதிரி. அதுக்காக ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தேன். சிலர் ஒரு வேளை சாப்பிடுகிறார்கள், சிலர் 2 வேளை சாப்பிடுகிறார்கள், சிலர் 3 வேளை. நான் கேள்விப்படுகிறேன் சிலர் 8 வேளை சாப்பிடுகிறார்கள். பட் ஆண்டவர் நம்மளை பாடியை டிசைன் பண்ணும்போது, நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமை டிசைன் பண்ணும்போது எப்படி உருவாக்கியிருக்காருனா அனுதினமும் சாப்பிட்ற மாதிரி. ஆமென். சில நேரம் இந்த வார்த்தையை இயேசு சொல்லும்போது இப்படி நினைக்கிறேன் நான், ஆண்டவர் நம்மளை டிசைன் பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கலாமே. மாதத்தில் ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டோமா 1 மாதம் ஓடிட்டே இருப்பான். அப்படி உங்கள் உடம்பை டிசைன் பண்ணியிருக்கலாம். என்ன ஒரு அம்மா பார்த்து அப்படியா? இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கலாம், அல்லது 15 நாளைக்கு ஒரு வாட்டி டிசைன் பண்ணிக்கலாம் நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமை. ஆண்டவர் நம்ம உருவாக்கினவர் அப்படி பண்ணாமல் அனுதினமும் சாப்பிட்ற மாதிரி பண்ணார். அவர் சொல்றார், அன்றன்றுள்ள அப்பத்தை நீ என்னிடத்துல. ஏன்னா அவரை சார்ந்து வாழுகிற இந்த வாழ்க்கையில் என் ஆண்டவர் வாரம் அல்ல, மாசம் அல்ல, வருஷம் அல்ல, அனுதினமும் அவரை சார்ந்து வாழ வேண்டும். அனுதினமும் நான் கர்த்தரை சார்வேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
எவ்வளோ அன்பு உங்க மேலே வச்சிருக்காருன்னா, நீ என்கிட்ட வந்து மாசத்துக்கு ஒரு முறை கர்த்தாவே 1ஆம் தேதி காலையில் வந்துட்டு நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், அப்படி எனக்கு உன்னை பிடிக்கலன்றார். உன் மேலே நான் வச்சிருக்கிற அன்பு, உன் மேலே வச்சிருக்கிற பாசம், நீ என்னை கூப்பிடுவது எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு வேலைக்கும் என்னை கூப்பிடணும், ஒவ்வொரு நாளும் என்னை கூப்பிடணும். எங்க ஆண்டவர் உன்னோடு இருக்கணும்னு விரும்புகிறாருங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? He wants to have a loving relationship with his children. நான் மட்டும் கடவுளா இருந்திருந்தேன்னு வைங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வருடா வருடம் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், ஏன்னா உங்க தொல்லை என்னால தாங்க முடியாதுன்னு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, என்னை தொல்லை பண்ணுங்க, என்னை கூப்பிடுங்க, என்னை கேளுங்க. அதுவும் எப்படி கேட்கணுமா, அன்றன்றுள்ள டெய்லி கேளுங்கன்றார். நல்ல ஆண்டவர்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? டெய்லி என்று சொன்னால் எவ்ரிடே. எத்தனை பேர் அனுதினமும் அவரை நம்புவீர்கள்? ஒவ்வொரு நாளும் காலை எழும்பும் போது நீங்க சொல்லணும், கர்த்தாவை இன்னைக்கு உம்மை நம்பிதான் நான் புறப்படுகிறேன், இந்த விஷயங்களில் போராடுகிறேன், இன்று எனக்கு நீர் வெற்றியை தாரும், இன்று என் தேவைகளை சந்திப்பீராக. யாத்திரையாகமம் 16க்கு திருப்புகிறேன். 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், when the children of Israel saw it, இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை பார்த்தபோது, they said to one another, ஒருவரை ஒருவர் பார்த்து சொன்னார்களாம், what is this, what is it, இது என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். for they did not know what it was. மன்னாவை பார்த்தாங்க இஸ்ரவேல் முதல் முறை, இது என்னன்னு கேட்டாங்களாம். அந்த கேட்டாங்க பாருங்க கேள்வி. அந்த மன்னா என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியின் அர்த்தமே என்ன தெரியுமாங்க, இது என்னது. ஆமென். வாட் இஸ் இட் என்று தான் அர்த்தமாகும். மன்னா என்பது சேர்க்கப்பட வேண்டும், பின்பதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். கர்த்தர் உங்க தேவையை சந்திப்பாரு, ஆனா நீ தான் சமைச்சுக்கணும். அவர் சொல்றார், you gather it and prepare it. ஆமென். அவர் தருவார், ஆனா நீ வெளியே போனோம், அதிகாலையில் போனோம், குளிர்ல போனோம், அதை சேகரிக்கணும், அதை ஆயத்தப்படுத்தணும். அவர் சந்திப்பாரு, ஆனா நீங்க உழைக்கணும். ஆமென். குறைஞ்ச மாதிரி தெரியுது. வாட் இஸ் இட்? மன்னா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 16-15 யாத்திராகமத்தில் மோசே அவர்களை பார்த்து சொன்னார், this is the bread which the Lord has given you to eat. இது கர்த்தர் உங்களுக்கு புசிப்பதற்கு தந்த அப்பம் அப்படினார். 16ஆம் வசனத்தில், this is the thing which the Lord commanded, let every man gather according to each one's need. அவனவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொண்டார். 1 omer for each person. ஒரு மனிதனுக்கு ஒரு ஓமேர், according to the number of persons. Let every man take for those who are in his tent. ஒரு ஆளுக்கு ஒரு ஓமேர். குடும்பத்தில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் சேர்த்து நீ எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தினா புழு பூத்துரும். கீழே எழுதியிருக்காமே. 17ஆம் வசனம், and the children of Israel did so and gathered some more and some less. 18ஆம் வசனம், so when they measured it by omers, he who gathered much, ரொம்ப சேர்த்தான் பாருங்க, அது இல்லாம போயிடுச்சான். ஆமென். இப்போலாம் அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கீங்களா உயிரோட? அளவுக்கு மேல சேர்த்தீங்கன்னா அப்படியே அது போயிருமா? ஆமென். ஓகே. who gathered little, கொஞ்சம் சேர்த்தவனுக்கும் குறைவில்லை, அதிகம் சேர்த்தவனுக்கும் அதிகமாக இருக்கவில்லை. அவனவனுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை கொடுத்தார். நல்ல ஒரு ஆமேன். இப்படி புரிஞ்சுக்கலாமா? உங்க வீட்டில் புருஷன் மனைவி 2 பேர்னா 2 ஓமேர். அதுக்கு மேலே எடுத்து அது நிற்காது. ஆமேன். 8 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 8 பிள்ளைக்கும் சேர்த்து 8 ஓமேர். ஆமேன். சாரி, 8 + 2 புருஷன் மனைவி அப்போ எவ்வளோ ஆச்சுங்க? 10. அது ஒரு அம்மா உட்காந்து கணக்கு போது 8 10 ஓமேர். ஆமேன். இப்படி 5 பேர பிள்ளைங்க தான் வைங்களேன், 8 பிள்ளைங்க + 5 எவ்வளோ ஆச்சுங்க? 13 + 2 15. அப்போ நீங்கள் 15 ஓமேர் எடுத்துக்கலாம். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அவ்வளோ எடுத்துக்கலாம் நீங்கள். ஆமேன். என்ன சொல்கிறாரு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லும்போது, உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்களே வேலைக்காரன் வேலைக்காரி, ஆமென், மதிப்போடு அவர்களுக்கும் சேர்த்து நீங்க என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் தேவைகளை கர்த்தர் அனுதினமும் சந்திப்பார். இருக்கீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க குடும்பத்தில் 5 பேர்னா நீங்க எப்படி திரும்ப ஜெபிக்கணும்? எங்க 5 பேருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. 7 பேர்னா சொல்லும், 7 பேருடைய தேவைகளை சந்திப்பீராக. எங்கள் மருத்துவ தேவைகளை சந்திப்பீராக. ஒரு ஆமீன் சொல்லிட்டே வந்துருங்களேன். அனுதினம் எங்கள் பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கணும்.
அவங்க கல்வியின் தேவைகளை சந்திக்கணும், அவங்க ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கணும், எங்க பிள்ளைகளுடைய சரத்தை நீங்கள் தேவைகளை சந்திக்கணும். பரத்திலிருந்து அனுதினமும் you have to ask him every day. அனுதினமும் கேட்க வேண்டும். இப்படி சொல்றங்க, நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க, உங்க கம்பெனில 20 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எப்படி தெரியுமா கேட்கணும்? எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிற 20 பேருக்கும், அந்த 20ல் 18 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவன் மனைவிகளுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஓமேரை அனுதினமும் தாரும். நீங்க அப்படித்தானே சொல்றாரு, அனுதினமும் என்ன கேளுன்றார். ஆமென். அவர் ஓமேரை எடுக்கும்போது, மன்னாவை எடுக்கும்போது, உன் வீட்டில் எவ்வளோ பேரோ அவ்வளோ பேருக்கும் தேவையானதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆழமா சிந்திக்கிறவங்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஸோ நான் நினைக்கிறேன், வேத அறிஞர் கருதுகிறார்கள், இந்த மன்னாவை சார்ந்துதான் இந்த வார்த்தையை கர்த்தர் ஜெபத்தில் சேர்க்கிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். பக்கம் நீங்கள் டெய்லி ஜெபிக்கணுங்க. நீங்க எப்பயாவது ஞாபகம் வந்தால் அவரை கூப்பிடுறவங்களாம் நீங்கள் இருந்தால் அவரும் ஞாபகம் வரும்போது கொடுப்பார். ஏன்னா அவர் கேட்டால் தான் கொடுப்பேன்றார். எங்கேயும் கேட்கறதில்ல. நீ கேளுமா, எனக்காக நீ கேளு. அவர் என்ன சொல்றார்? என்கிட்ட வந்து கேளு, என் தகப்பன் கிட்ட கேளுன்றார். நீங்கள் அனுதினமும் கேட்க. இன்னொரு வசனத்தை வேதத்தில் அறிவுள்ளவர்கள் இப்படி நினைக்கிறார்கள், இதை சார்ந்துதான் இயேசு சொல்லியிருப்பாரோ. பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30 அதிகாரம், 30 அதிகாரம் மட்டும் நீதிமொழிகளில் ஞானிகளில் ஞானியாக சாலமோனால் எழுதப்படவில்லை. மாறாக ஆகூர் என்று சொல்லக்கூடியவர் எழுதின 2 ஆகமங்கள், 2 அதிகாரங்கள் தான் நீதிமொழிகள் 30, 31. அந்த 30ஆம் அதிகாரத்தின் 8 வாசித்து சபைக்கு ஒரு நெருக்கான வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறேன். 38 இப்படி சொல்றாரு, ரிமூவ் falsehood and lies far from me. ஓகே, அடுத்த வார்த்தை எல்லாரும் கவனிக்கணும். தமிழ் இருந்தால் தமிழில் படிங்க, இங்கிலீஷ் இருந்தால் இங்கிலீஷ் படி. கிவ் மீ நெய்தர் பாவர்ட்டி நெய்தர் ரிச்சஸ். என்ன ஒரு வார்த்தை? எனக்கு தரித்திரமும் தராத ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யமும் தராத, எனக்கு தேவையான ஆகாரத்தை மட்டும் தந்துருன்றார். அவர் அல்லே சொல்ல மாட்டீங்கன்னா, நிறைய இருந்தாலும் வம்பு, கம்மியாக இருந்தாலும் வம்பு. எனக்கு நிறையாவும் வேணாம், கம்மியாகவும் தராதீங்க, எனக்குன்னு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எனக்கு தருவீராக. நான் தான் உங்கள் வியாபாரம், உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற 20 பேரையும் சேர்த்து தாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமென். ஸோ நெய்தர் பாவர்ட்டி நார் ரிச்சஸ், ஜஸ்ட் கிவ் மீ வாட் இஸ் allotted டு மீ. இந்த வார்த்தையினுடைய சாராம்சம் பார்க்கும்போது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற வார்த்தை அதில் வருகிறது. அப்படின்னு என்ன சொல்றாரு? எனக்கு நான் எப்படி வாழணும்? இருக்கீங்களா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், செல்வத்தை தருவார், எல்லாத்தையும் தருவார். ஆனா உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? அனுதினமும் நீங்க எல்லாத்துக்காகவும் அவரை தேடுகிறவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். ஆமென். ரொம்ப கஞ்சம். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். லெஸ்ட் ஐ பி ஃபுல் அண்ட் டினை யூ. நிறைய செல்வம் வந்து உம்மை நான் ஒதுக்கிறத காட்டிலும், நான் ஒண்ணு இல்லாம திருடுறத காட்டிலும், எனக்கு தேவையானதை தந்து உம்மை கூட இருப்பது இல்லைங்க. நீங்க கவனிக்கலங்க. இன்னொரு வாட்டி சொல்றேங்க, நிறைய இருந்து என் திமிரில் உம்மை தள்ளுறதை விட, கொஞ்சமா இருந்து நான் திருடுறதை விட, எனக்கு தேவையானதை தந்து உம்மோடு இருப்பது தான். ஒரு அலையிலையா சொல்ல மாட்டீங்களாங்க. ஆமென். ஸோ இன்னொரு இடத்துல சொல்றார், ஃபுட் கன்வீனியன்ட் ஃபார் மீ. ஆமென். எனக்கு தேவையானதை தாரும், ஐஸ்வர்யமும் வேணாம், தரித்திரமும் வேணாம். இன்னைக்கு நீங்கள், உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ எனக்கு தெரியாது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் 2 பிரச்சனை இருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்க? ப்ராஸ்பெரிட்டின்னு பேசுவாங்க. அப்படின்னா எல்லாமே செழுமை 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 அப்படின்னு பேசுவாங்க, ரோல்ஸ் ராய்ஸ்லேயே பேசுவாங்க. சிலர் எப்படின்னா, உனக்கு பணமே இருக்கக்கூடாது, தரித்திரம் தரித்திரம் தரித்திரம்னு பேசுவாங்க. நான் என் இயேசுவை இந்த ஜெபத்தில் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? அவர் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பலும் பேசலை, அவர் பாவர்ட்டி காஸ்பலும் பேசலை, அவர் ப்ரொவிஷன் காஸ்பலை பேசினார். செழுமையும் பேசல, தரித்திரமும் பேசல, அன்றன்றுள்ள ஆகாரத்தை அனுதினமும் உம்மை சார்ந்து வாழுகிற. இன்னொரு வாட்டி சொல்ற, நீதிமொழிகள் சொன்னது, எனக்கு ஐஸ்வர்யமும் வேணாம், குறைவும் வேணாம், எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு கொடுத்துருங்க. அப்படி யாராவது ஜெபிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணுவேங்க. உன் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். ஆமேன். நீங்க அவரை கேட்கணும்.
எப்படி கேட்கணுமா? ரெகுலராக கேட்கணும். கேட்கறது அப்புறம் நீங்களே மறந்துடுது. அதனால அவர் சொல்றார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு அன்றன்று தாரும். டெய்லி என்கிட்ட வான்றார். நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி, சிலர்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, சிலர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு வாட்டி. இல்லைங்க, அவர் அதை விரும்பலைங்க. நீ பிள்ளையா? நீ பிள்ளைனா தகப்பன் கிட்ட அப்பப்போ ஓடி வரணுங்க. அதை விரும்பி சொல்லுகிறார். பரமண்டலங்கள் இருக்க பரம தகப்பனே, அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் என்று அவரையே சார்ந்து நீங்கள் வாழ்ந்திட வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஜெபம் ரொம்ப வல்லமை மிக்கது. ஒரு தகப்பன் கிட்ட சின்ன குழந்தை அப்பா கிட்ட சொல்லிச்சான், டேடி எனக்கு ஒரே ஒரு அக்கா தான் இருக்கா, எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்னு கேட்டானா. அப்பா சொன்னாராம், தம்பி நீ ஜெபம் பண்ணுறா, கடவுள் கொடுப்பார் அப்படின்னாராம். முதல் மாதம் ஜெபம் பண்ணானா, குழந்தை வரலையாம், தம்பி பாப்பா வரலையாம். 2வது மாதம் ஜெபம் பண்ணானா, எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, தம்பி பாப்பா வரலையாம். 3வது மாதம் ஜெபம் பண்ணானா, தம்பி பாப்பா வரலையாம். அவன் ஜெபம் பண்ணுவதை நிறுத்தி விட்டான் 3 மாதத்தில். சில நாட்கள் கடந்து போய் மாதங்கள் கடந்து போனதுக்கப்புறம் தகப்பன் பையனை காரில் கூட்டிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் முதல் ஸ்க்ரீனை தள்ளி பர்றா, முதல் ஆம்பளை பையன் தம்பி பாப்பா. அடுத்த ஸ்க்ரீனை தள்ளினா 2வது ஆம்பளை பாப்பா, 2வது தம்பி பாப்பா. 3வது ஸ்க்ரீனை தள்ளிட்டு சொன்னாரா, இது 3வது தம்பி பாப்பா. கடவுள் 3 கொடுத்துருக்காரா ஒரே நேரத்தில் என்று குழந்தைகிட்ட சொன்னானாம். நீ ஜெபம் பண்ணது எவ்வளோ நல்லதுன்னு சொன்னாராம் தகப்பன். தம்பி பாப்பா தம்பி குழந்தை சொன்னானாம், நான் 3 மாதத்தில் நிறுத்தினது நல்லா போச்சு அப்படின்னாரா. ஓகே, ஜெபம் அன்றன்று கேட்டீங்கன்னா கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். நாம் ஜெபிக்கும் விதத்தில் கர்த்தர் நம்மை குறித்து விரும்புவது எப்பயோ ஒரு வாட்டி அவரிடத்தில் வருவதல்ல, அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று. நல்ல ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ காட் வாண்ட்ஸ் டு ப்ரொவைட் ஃபார் அவர் நேச்சுரல் நீட்ஸ். இயற்கையான தேவைகளுக்கு கர்த்தர் கிட்ட போவது தப்பே இல்லை. நான் சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்பர் 2, நேரம் எனக்கு ஆயிட்டு, உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். அது எப்படி விளக்கலான்னு பார்த்தேன். God wants to give you natural provision. Number 2, God wants to give you spiritual provision. கிட்டத்தட்ட சபையினுடைய சரித்திரத்தில் 2000 வருஷத்தில் ஒரு 1700 வருஷம் ஒரு பெரிய போராட்டம் இருந்துட்டே இருக்கு. இந்த வசனத்தை சார்ந்து அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசு ஜெபிக்க சொன்ன போது நேச்சுரல் ப்ரொவிஷனை சொன்னாரா அல்லது ஸ்பிரிச்சுவலை சொன்னாரா என்ற ஒரு போராட்டம் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சரீர பிரகாரமாக எதை கேட்டாலும் தப்புன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர் சரப்பிரகாரமாய் சொன்னாரா அல்லது ஆவிக்குரிய தேவைகளை சொன்னாரா என்ற போராட்டம் இன்றல்ல, 1700 ஆண்டுகளாக திருச்சபையில் இருந்து கொண்டிருக்கின்றன. நான் இப்படி நினைக்கிறேன், அந்த ஒரு வார்த்தையை இயேசு give us this day our daily bread என்று சொன்னபோது நான் நினைக்கிறேன் 2த்தையும் சேர்த்து சொன்னார். உன் சரீர தேவையும் கேளு, உன் ஆவிக்குரிய தேவையும் கேளு. ஸோ முதலாவது சரீர பிரகாரமான தேவை, 2வது ஆவிக்குரிய தேவை. ஆமேன். ஏன்னா சரீர பிரகாரமான தேவையை சந்திப்பார் என்பதற்கு 100 கணக்கான ரெஃபரன்ஸ் பைபிளில் இருக்கு. அதனால யாருமே தேவைகளுக்காய் கர்த்தர்கிட்ட போவது தப்புன்னு சொல்ல முடியாது என்று நான் நம்புகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய தேவை என்ன? அப்பம்னு சொல்லிட்டாரே. நான் இப்படி சிந்திச்சு பார்க்கிறேன். ஒரு பெண்மணி இயேசு கிட்ட வந்து சொல்றார், என் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கல, வியாதியா இருக்கிறாள், நீர் அவரை சுகமாக்க வேண்டும். இயேசு சொன்னார், இது பிள்ளையின் அப்பம், இதை நான் நாய்களுக்கு கொடுப்பதில்லை. அப்பதான் சொன்னா, பிள்ளையின் அப்பத்தை பிள்ளைக்கு கொடுயா, மேஜையில் இருந்த அப்பத்தின் துணிக்கைய என் குழந்தைக்கு கொடு, அது சுகமாயிருவார்னு. அந்த விசுவாசத்தை கண்டு கர்த்தர் சுகமா. அப்போ அந்த அப்பம் என்பது கர்த்தர் தருகிற விடுதலையோடு கூட இணைக்கப்படலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரெட்டுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் கூட இருக்கலாம். 5000 புருஷர்களை போஷித்த பின்னாடி யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 31, 32, 33 வாசிக்கிறேன். இப்படி சொன்னார் ஆண்டவர் இயேசு, our fathers ate manna in the desert. நம் தகப்பன்மார்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள். As it is written, he gave them bread from heaven to eat. பரலோகத்திலிருந்து புசிக்கும் ஆகாரத்தை, பிரெட் அவர் கொடுத்தார். 32ஆம் வசனம். Then Jesus said to them, most assuredly I said to you, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், Moses did not give you bread from heaven. மோசே உங்களுக்கு அப்பத்தை வானத்திலிருந்து தரவில்லை. என் தகப்பன் நிஜமான அப்பத்தை
பரலோகத்திலிருந்து தருவார். நம்ம ஆளுங்க கூட இருக்கான்னு வந்த பரிசுங்க அப்பன்னா என்ன அப்பன்னா என்ன இயேசுவை போட்டு தொல்லை பண்றாங்க. நான் நினைக்கிறேன் திட்டி தான் சொல்லியிருப்பார். ஆமென். Then Jesus said to them, அடுத்த வசனம், ஆமென், for the bread of God is he who comes down from heaven. அப்பம் என்று சொல்லும்போது அது வேற எதுவும் அல்ல, பரத்திலிருந்து இறங்கி வருகிறவே ஜீவாப்பம். அவர் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், இயேசு சொல்றாரு அப்பம் என்ற வார்த்தை இருக்கீங்களாங்க, சும்மா சாப்பிடுற அப்பம் மட்டும் அல்ல, அப்பம் என்ற வார்த்தை வானம் விட்டு இறங்கி வந்த நான் தாங்க அந்த அப்பன்றார். அதான் இன்னைக்கு நீங்க புசிச்சீங்க. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கும் அதற்கு கொடுக்கிறார். ஸோ நான் நினைக்கிறேன், அன்றன்றுள்ள ஆகாரத்தை அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று வேண்ட சொன்ன போது ஆண்டவர் சொல்றார், உங்கள் சரீர பிரகாரமான தேவையும் சந்திப்பார், உங்க ஆவிக்குரிய தேவையும் சந்திப்பார். அப்பம் உங்களுக்கு விடுதலை. அப்பம் வேறும் யாரும் அல்ல, வானம் விட்டு இறங்கி வந்த நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். இயேசுன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? My Father gives the true bread. ஆமென். மத்தேயு 4:4 உங்களுக்கு தெரியும், சோதிக்கப்பட்ட இயேசுவை சாத்தான் சோதித்த போது இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? எழுதியிருக்கிறபடியே, it is written, man shall not live by bread alone but every word that proceeds from the mouth of God. அவர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பத்தினால் மாத்திரமல்லன்னு சொல்லிட்டு அப்பத்தை வார்த்தையோடு இணைக்கிறார்னா, அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும் என்று இயேசு ஜெபிக்க சொன்ன போது சரீர தேவை மட்டுமல்ல, உங்க ஆவிக்குரிய தேவையும் சேர்த்து ஜெபிக்க சொன்னார். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு வசனத்தை படிக்கிறேன், அவ்வளவுதான் நேரம் இருக்கு. உபாகமம் 8:3 வாசிக்கிறேன். 8:3 of Deuteronomy இருக்கீங்களா? And he humbled thee and suffered thee to hunger and fed thee with manna. உங்களை மன்னாவால் போஷித்தார், which you did not know nor did your fathers know. மன்னாவால் போஷித்தார், உனக்கும் புரியவில்லை உங்கள் தகப்பனுக்கும் புரியவில்லை. that he might make you know that man shall not live, அப்பே சொல்றார், bread alone but man lives by every word that proceeds from the mouth of God. பக்க சொல்லுங்க, அன்றன்றுள்ள ஆகாரம் தேவை, வேலை தேவை, வீடு தேவை, ஃபீஸு தேவை, காரு தேவை, சாப்பாடு தேவை, ஆரோக்கியம் தேவை, செருப்பு கூட தேவை, புது வீடு முடிக்கிறது தேவை. எங்க இப்படி இருக்கீங்க? இதெல்லாம் இருக்குங்க. அதை விட என்ன சொல்றாரு? இதனால் மாத்திரமல்ல நான் பிழைப்பது, என் வாயிலிருந்து புறப்படும் என் வார்த்தையினால பிழைப்பீர்கள். ஸோ அப்பத்தை ரெண்டாய் பிரிக்கிற நேச்சுரலாகவும் நீட் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் நீடும் இருக்கு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தையும் கலக்கிட்டு இப்படி சொல்ல விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து போகிற ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும், உங்க ஆரோக்கியம் என்ற பிரச்சனையில, உங்க பொருளாதாரத்தின் பிரச்சனையில, உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அனுதினமும் வாழ்வதற்கு நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கணும், அன்றன்று எனக்கு என் சரீர தேவைகள் மட்டும் போதாது, இந்த சரீர தேவைகளின் நடுவில் நான் வெற்றியாய் வாழ உங்க வாயில் இருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு தருவீராக. எவ்ரிடே ஒரு வேர்டு எனக்கு தேவைன்னு சொல்றவங்க இருந்தால் அவர் அல்ல சொல்ல மாட்டீங்களாங்க? சின்ன பையனா நான் இருக்கும்போது இப்பவும் அப்படியே தான் இருக்கிறேன். எங்கள் அம்மா எங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு சின்ன புக்லெட் போய் எங்கே வாங்குறாங்க தெரியாது, அப்போ சின்ன வயசில் வாங்கி கொடுப்பாங்க. அந்த புத்தகத்திற்கு பேரே டெய்லி, ஒருத்தர் கூட இல்லை கிறிஸ்தவங்க, டெய்லி பிரெட். ஆமென். அழகான ஒரு புஸ்தகம், டெய்லி பிரெட். அதில் அந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31 வரைக்கும் ஒரு வசனம் அதன் விளக்கம் இருக்கும். நாங்கள் காலையில் எழுந்து பைபிள் படித்ததுக்கப்புறம் டெய்லி பிரெட்டை படிக்கணும். நீங்கள் வசனத்தை தியானிக்க தியானிக்க, பிதாவினிடத்தில் வர வர, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, வளர வளர, இதுக்கு மட்டுமல்ல கேட்பது, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒரு வார்த்தையை அனுதினமும் நீங்கள் கேட்டால்தான் இருக்கீங்களாங்க. You need a devotion every day. You need a word every day. அனுதினமும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? துதியில் தொடங்கின ஜெபம், துதியில் முடித்த இயேசு நடுவில் சொல்லுகிறார், என்னிடத்தில் தகப்பனிடத்தில் கேளுங்கள். என்ன கேட்க வேண்டும்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை. ரெண்டாய் பிரிக்கிறேன். 1, you must ask for your natural needs. கல்யாணம் கூட யாரை கட்டணும்னு அவரை கேளுங்க. சிலர் பார்த்துருக்கீங்களா, இவனை தான் கட்டுவேன்னு முடிவு பண்ணிட்டு ஆண்டவரை உங்க சித்தம் வெளிப்படுத்தும்.
நீ உன் உணர்வுகளில் தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாகவே கர்த்தர்கிட்ட கேளு, இது எனக்கு செட் ஆகுமா ஆகாதா? ஏன்னா இது கூட 60 வருஷம் நான் வாழணும். இருக்கீங்களா? அந்த நேரத்தின் உணர்வின்படி மட்டும் நினைச்சிட்டினா, பட் நீங்க கேட்கும்போது, ஆண்டவரே வெளியான அழகு மட்டும் போதாது, நான் கோவப்படும் போது தாங்கணும். நான் சில நேரம் ஒரு மாதிரிலாம் பண்ணுவேன், அதெல்லாம் தாங்கணும். நான் பண்றதில்ல, அது பண்ணும், அதை நான் தாங்கணும். இதெல்லாம் புரிஞ்சு என் கூட 60 வருஷம் இருந்து அந்த கல்லறைக்கு போற வரைக்கும் எனக்கு பக்கத்துணையாய் ஒரு பொண்டாட்டியை கொடுங்கன்னு ask God. அன்றன்றுள்ள எல்லா சரீரப்பிரகாரமான தேவைகளையும் நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். நாட் ஒன்லி ஃபிசிக்கல் நீட், நேச்சுரல் நீட், பட் ஆல்சோ அவர் ஸ்பிரிச்சுவல் நீட். எத்தனை பேர் கைவர்த்தி கேட்பீங்க, ஒரு வார்த்தையை என் சூழ்நிலைக்கு அனுதினமும் தருவீராக? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது பொருளாதார தேவையாக இருக்கட்டும், நீங்கள் காலையில் கண் விழித்து முழங்கால் படியிடும் போது, ராத்திரி தூங்கி விழிக்கும் போது, காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற தெய்வம். His mercies are new kind every morning. அன்றன்று தேவையான யுத்தங்களை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் வார்த்தையாய் உங்களுக்கு தந்து உங்கள் சரீர தேவைகளையும் உங்கள் ஆவிக்குரிய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். கவனிக்கணும், முடிச்சிட்டேன். இந்த பரமண்டல ஜெபத்தை சொன்ன பின்னாடி கீழே நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா, இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? எதை உடுப்போம், எதை உண்போம் என்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். உங்கள் பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். டோன்ட் வரின்றார். கவலைப்படாத, ஆங்ஷியஸாக இருக்காத. இந்த டெய்லி மன்னா, அனுதின மன்னா என்பது ஒரு சோதனையாக தான் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். என்னை இதில் சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆமேன். கவனமாக கேட்கணும், முடிச்சிட்டேன். இஸ்ரவேல் போய் சேகரிக்கிறாங்க. எல்லாருக்கும் எத்தனை ஓமேர்? 1 ஓமேர். யாரும் ரொம்ப சேர்க்காதீங்கன்றார். ஆமேன். ரொம்ப சேர்த்தவங்களுக்கெல்லாம் அது இல்லாமல் போயிடுச்சு. நான் சொல்கிறேன்னு நீங்கள் இருக்கிறதெல்லாம் வித்தியா இருக்க கொடுத்துட்டு போறீங்க. உங்கள் மன திருப்தியின் ஆழங்களில் தேவை உள்ளதை மட்டும் கர்த்தர்கிட்ட கேளுங்க. அப்படி வச்சுக்கலாமா? தேவையில்லாததெல்லாம் கேட்காதீங்க. இப்போது எனக்கு இங்கேருந்து குமரன் நகருக்கு போனோம், வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வரணும். ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? வாரத்தில் ஒரு 2-3 மீட்டிங் 50 கிலோமீட்டருக்குள்ளே போகணும். அதற்கு தேவையான காரை கேட்டால் போதும். ஆமீனா வரல பாருங்க. இப்படி வச்சுக்கலாம். இங்கேருந்து குமரன் நகர் போகிறதுக்கு எனக்கு ஹெலிகாப்டர் தாரும். எங்கேயா நிறுத்துறது? நான் தேவையா எனக்கு ஜெட் பிளேன் தாரும். நான் என்ன டாட்டாவா பிர்லாவா? நான் எங்கள் நியூ லைஃப் சர்ச்சுக்கு வர, எங்கள் மக்களுக்கு பிரசங்கம் பண்ண, அங்கேருந்து வசதியாக வர்றதுக்கு தேவையான ஒரு நல்ல காரை எனக்கு 27 கார் தரும், எனக்கு 55 கார் தரும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆழங்க. அதை நீதிமொழிகளை ரெஃபர் பண்ணுறாரோ எனக்கு தெரியல. எனக்கு ஐஸ்வர்யமும் வேணாம், எனக்கு குறைவும் வேணாம். எனக்கு நிறைய இருந்து உம்மை தள்ளுறதை காட்டிலும், எனக்கு குறைவாக இருந்து நான் திருடுறதை பார்க்கலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் தருவீராக. எத்தனை பேர் எனக்கு கையை உயர்த்தும் போது எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு அனுதினமும் தருவீராக ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? ஆமென். பக்கம் கர்த்தர் உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அதுக்கப்புறம் மன்னா பொறுக்கும் போது என்ன தெரியுமா சொன்னார்? 6வது நாள், எல்லாம் சொல்லுங்க, 6வது நாள். பழைய ஏற்பாட்டில் நீ என்ன செய்யணும்? 2 நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா 7வது நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வெளியே போகக்கூடாது, சபத். ஆமேன். 6 நாள் வேலை செஞ்சுக்கணும், 6 நாள் பொறுக்கிக்கணும். 7வது நாள், இப்போது நீங்கள் 5வது நாள் டபுளாக எடுத்தீங்கன்னு வைங்களேன், அது கெட்டு போயிடும். ரொம்ப ஆழம். ஆனால் நான் விளக்கில் விட்டுறேன். 6வது நாள் மட்டும் போகும்போது நீங்கள் என்ன சொன்ன? 7வது நாளுக்கும் சேர்த்து சண்டே கூடிய மட்டும் வீட்டில் இருங்கோ, சர்ச்சுக்கு வாங்கோ. சாதாரண ஒரு கருத்து. ஆமேன். ஹல்லேலூயா. நான் 7 நாளும் வேலை செய்வேன் இப்படி சொல்லட்டுமா? 7 நாளும் வேலை செஞ்சு உருப்பிடாமல் இருப்பதை விட 6 நாள் வேலை செஞ்சு கர்த்தர் வீட்டில் வந்து உருப்பிட்டு இருங்களேன். ஏன்னா கர்த்தருடைய வீட்டிலே
நாட்டப்பட்டவர்கள் சிருஷ்டி உலகத்தில் செழிப்பார்கள் என்று 92ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. எல்லா நாளும் வேலை, 24 மணி நேரம் வேலை இல்லைங்க. 7வது நாள் கர்த்தருடைய நாள் என்று பழைய ஏற்பாட்டில் சொன்னார். ஒரு இல்லையே சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 நாள் நான் வேலை செய்வேன், 7வது நாள் ஓய்ந்திருப்பேன். 7வது நாள் நான் வேலை செய்யலனாலும் அந்த நாளுக்குரிய எல்லா விஷயங்களையும் கர்த்தர் எனக்கு பார்த்து கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை கைவிடாமல் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நான் திரும்பி பார்க்குறேன், 31 வருஷம் நம்ம இந்த இதெல்லாம் உருட்டி பரட்டி எல்லாம் கேட்குறதெல்லாம் கிடையாது. ஆனால் எந்தெந்த தேவை இந்த சபைக்கு இருந்துச்சோ அந்தந்த காலத்தில் அதன் தேவைகளை கர்த்தர் அழகாய் சந்தித்தார். ஒரு பைபிள் ஒன்று எடுத்துட்டு இதை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இந்த தொட்டியில் எல்லாருக்கும் ஞானசானம் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்தோமே, என்ன தெரியுமா சொல்ல வந்தேன்? என்னை நடத்தினார், அவர் நல்லவர். போன வாரம் கூட சில தேவைகள் இருக்குது, அப்படி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்றுக்கு ராத்திரி அந்த தேவையை அவர் சந்திச்சுட்டு போயிட்டார். ஆமென். கர்த்தரால் என் தேவைகளை சந்திக்க முடியும் என்று அவர் மேலே நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் கேளுங்க, உனக்கு இருக்கான்னு கேளுங்க. இல்லையா? அப்போ நான் என்ன தெரியுமா அர்த்தம்? நீ கேட்கலன்னு அர்த்தம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கறதே கிடையாது, முறுமுறுக்கிறது, வேண்டதெல்லாம் பேசுறது. அவர் சொல்றார், என்கிட்ட வந்து அப்பான்னு கூப்பிட்டுட்டு என் சித்தத்தில் நின்றுட்டு நீ அனுதினமும் என்னை கேட்டினா உனக்கு வேண்டியதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். ஆஸ்க் காட் ஃபார் நேச்சுரல் ப்ரொவிஷன் அண்ட் ஆஸ்க் காட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ப்ரொவிஷன். ஹீ வில் டேக் குட் கேர் ஆஃப் யூ. உன்னை நல்லா பார்த்துப்பார், கடைசி வரைக்கும் பார்த்துக்கொள்வார். உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்ததிகளையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஷால் வி ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? தேங்க்யூ ஸோ மச். எழுந்திடலாம் வேகமாக. தேங்க்யூ. நான் பேசினது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி, இன்னும் எழும்பலையானுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். 2-3 பேர் நாமத்தில் எங்கே கூடினாலும் அவங்க நடுவில் கர்த்தர் இருப்பேன்னு சொன்னார். சொல்லுங்களேன், அவர் நம்ம நடுவில் இருக்கார் அப்படின்னு. 2 கரங்களை உயர்த்தி இன்னைக்காவது தொடங்குங்க. எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட கேட்பீங்க? வாட் இஸ் யுவர் நீட்? Is it whether it is natural or spiritual? Come and ask me. Give us this day our daily bread. இன்று எங்களுக்கு தேவையான அனுதின ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தருவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்கள் சிந்தனைகள், உங்கள் தேவைகளை கொண்டு வந்து இந்த நாளில் கர்த்தர்கிட்ட கேளுங்க. He's a good father. He provides for his children. தன் பிள்ளைகளை தேவைகளை சந்திக்காம அவர் ஒரு நாள் விடவே மாட்டார். அதனால் அவர் என்னை கேளுனாரு. நீ எப்பயாவது என்கிட்ட வர்றது எனக்கு பிடிக்கல, அனுதினம் என்கிட்ட வரணும். உன் சரீர தேவைக்கும் சரி, உன் ஆவிக்குரிய தேவைக்கும் சரி, நீ என்கிட்ட வந்துட்டே இருக்கணும். நான் உன் தேவைகளை சந்திப்பேன். லவ்விங் ஃபாதர் who takes care of his children. பிள்ளைங்கள்லாம் கை உயர்த்துங்க. உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா. கரங்களை உயர்த்தி இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஈரே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி. நாங்கள் அனுதினமும் உங்ககிட்ட வந்து எங்கள் மெட்டீரியல் நீட்ஸ் மட்டும் அல்ல, எங்கள் ஆவிக்குரிய தேவைகளுக்கும் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. We will ask you
பரமண்டல ஜெபம் துதியில் தொடங்கி துதியில் முடிக்கிறது. அது நடுவில் பெட்டிஷன் ஆஃப்டர் பெட்டிஷன். அதில் முக்கியமான ஒன்று, அனுதினமும் அன்றன்று தேவையான ஆகாரத்தை என்னிடத்தில் கேளுங்கன்னு சொன்னீங்கப்பா. இன்ற நாள் தொடங்கி எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் எல்லா நாளும் நாங்கள் உங்ககிட்ட வருவோம், உம்மை நோக்கி கேட்போம். நீரே எங்களை நடத்துகிறீர். எங்கள் பிள்ளைகள் எல்லா தேவைகளையும் சந்திங்க, ஆவிக்குரிய தேவைகளை சந்திங்க, வெற்றியோடு நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்க